compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத் சங்கம் இரவு 7 மணிக்கு இணையுங்கள். இப்போ தமிழர்களுக்கு தானே இங்கே தகவலை சொல்ல போகிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கரூர் சம்பவம் நடந்துருக்கு. அப்போ நீங்கள் தமிழர்களுக்கு தான் அந்த தகவலை கன்வே பண்ணணும். அப்போ ஒரு தமிழ் தெரிந்த ஒரு நிருபருக்கு பேட்டி கொடுக்கணும், அல்லது தமிழின் மிக முக்கியமான ஊடகம்னு எதையாவது செலக்ட் பண்ணி அதுக்கு பேட்டி கொடுக்கணும். ஏன்னா சொல்ல நினைக்கிறாருன்னா, பேசணும்னு நினச்சவர் ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேசிட்டார். அது இங்கே என்னவா மாறிடுச்சுன்னா, அவனுக்கு தேவையான அளவுக்கு அதை வளச்சிக்கிட்டான். அஜித் இதை தான் சொன்னார் அப்படின்னு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அஜித்துக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையை மூட்டி விட பிளான் பண்ணிட்டாங்க. துரைமுருகன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பத்தியா அஜித் வந்து உனக்கு தாண்டா சொல்லியிருக்காருன்னு விஜயை வந்து பயங்கரமாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்ம கவனமாக இருக்கணும்ட்டு உடனடியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுவும் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறாரு. அதையாவது தமிழில் கொடுக்கணும்ல. அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவான மனநிலை இப்போ எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் சொல்கிறாரு, நான் அவருக்கு நல்லதை தான் நினைப்பேன்னு சொல்கிறாரு. இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய அடிதடி அசிங்கமே கிடையாது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காலம் போன காலத்தில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது. இப்போ ரஜினி வந்து குடின்னு குடித்தார் எல்லா படத்துலையும். தம்மு சிகரெட்டு குடி எல்லாம் நான் ரஜினி நினச்சிட்டா எல்லாம் குடித்தா வீணாக போனால் குடல் வந்து பாதி பேர் செத்தா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு, குடிக்காதீங்க. எத்தனை வயசில்? இதைத்தான் இப்போ அஜித்தும் பண்ணுறாரு. நீங்கள் எப்போ அதை சொல்லியிருக்கணும், அஜித் விஜய்க்கு நான் நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ வந்து சொல்கிறீங்கன்னா அவர் சினிமா விட்டு போகிறாரு, இனிமேல் அவர் எதிரி கிடையாது நமக்குன்னு நினச்சிட்டு ஒரு கருத்தை சொல்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் சொன்னால் நம்மளை திட்டுவாங்க. அஜித்தையும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து ஏன் ஒரு பிராண்டை தூக்கிட்டு வரீங்க, நான் தமிழன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர், நாங்கள் அப்படி தான் உங்களை நினைக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது தான் சந்தேகம் வருது, எதுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்னு. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த விவாதம் வேணாங்கிற, அந்த விவாதத்தை ஏன் அஜித்தே துவங்கி வைக்கிறாருங்கிறாங்க. அது அவசியம் இல்லைல்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் வலைப்பேச்சாளர் திரு அந்தணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்து கமல் அவர்களுடைய பிறந்தநாள் ஒட்டி அவரோட அடுத்த படத்துக்கான க்ரூவெல்லாம் அறிவிச்சார். வழக்கம் போல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு மியூசிக் டைரக்டர் முத கொண்டு லோகா படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் பிஜாய் அவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக கமல் வந்துங்க, அவருக்கு இந்த கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு தனி ரிலேஷன்ஷிப் எப்பவுமே உண்டு. அவர் வந்து ரொம்ப யங் ஏஜில் நடிச்சிட்டு இருந்த காலத்துலேருந்து அங்கே இருக்கிற இயக்குநர்களை வியந்து பார்த்து அவங்களோட ட்ராவல் ஆகி, அதை கமல் வந்து இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கமலுடைய படங்கள் ஒரு தரமாக இருக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். அவருடைய சிந்தனையே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அடாப்ட் ஆனது இந்த கேரளா டைரக்டர்களோடு இணைந்து தான். ஸோ அப்போ அந்த பழக்கம் அது இன்னமும் அவருக்கு தொடருது. ஒரு நல்ல படம்னாலே கேரளாவிலேருந்து சில இயக்குநர்களை வர வச்சு பண்ண வைப்பார். இந்த மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. கலைக்கு என்ன மொழி இனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கலை தானே. சமீபத்தில் அஜித் சார் அவர்களோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இன்டர்வியூ ஆரம்பத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன் மாதிரி இன்னொரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாரு. இதோட பின்னணி என்ன சார்? பின்னணி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவரு நினைக்கிறாரு. அப்போ தமிழில் கொடுத்துருந்தா தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொழி தான் பிரச்சனையா? கட்டாயமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சதவீதம் பேர் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இருக்காங்க? இல்லைல்ல. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலை கொண்டு சேர்க்கும் பொழுது நமக்கு பிடித்த மொழியில் நம்ம பேசிட முடியாது. நமக்கு தேவையான மொழியில் பேசணும். இப்போ தமிழர்களுக்கு தானே இங்கே தகவலை சொல்ல போகிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கரூர் சம்பவம் நடந்துருக்கு. அப்போ நீங்கள் தமிழர்களுக்கு தான் அந்த தகவலை கன்வே பண்ணணும். அப்போ ஒரு தமிழ் தெரிந்த ஒரு நிருபருக்கு பேட்டி கொடுக்கணும், அல்லது தமிழின் மிக முக்கியமான ஊடகம்னு எதையாவது செலக்ட் பண்ணி அதுக்கு பேட்டி கொடுக்கணும். ஏன்னா சொல்ல நினைக்கிறாருன்னா, சொல்லுவதும் சொல்லாததான் அவருடைய உரிமை. நான் இதை பற்றி பேச விரும்பலாங்கன்னா முடிஞ்சு போச்சு, யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஏங்க பேசலைன்னு கேட்க போகிறதில்ல. பேசணும்னு நினச்சவர் ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேசிட்டார். அது இங்கே என்னவா மாறிடுச்சுன்னா, அவனுக்கு தேவையான அளவுக்கு அதை வளச்சிக்கிட்டான். அஜித் இதை தான் சொன்னார் அப்படின்னு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அஜித்துக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையை மூட்டி விட
பிளான் பண்ணிட்டாங்க. அது அஜித் விரும்பல. ஐயோ இது எதுக்குடா நம்ம ஒன்று பேச அது வேற ஒன்றா மாறுதுன்ட்டு. முக்கியமாக சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பத்தியா அஜித் வந்து உனக்கு தாண்டா சொல்லியிருக்காருன்னு விஜயை வந்து பயங்கரமாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு தான் அஜித் இந்த அட்வைஸை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தோடனே அவர் ஷாக் ஆகிட்டார். நம்மளை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்ம கவனமாக இருக்கணும்ன்ட்டு உடனடியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுவும் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறாரு. அதையாவது தமிழில் கொடுக்கணும்ல. அது ரங்கராஜ் பாண்டே அவருடைய நெருங்கிய நண்பர். சரி ஓகே அவர் பேசுகிறாரு, தப்பு இல்லை. நான் அதை கூட நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக தமிழில் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குரல்லே அது வெளில வந்துருச்சுன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும்ல. அதையும் அவர் செய்யலை. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு, அவர் பேசுன வேறு விஷயம், நமக்கு சம்மந்தமில்லாத விஷயம். நம்ம என்ன அஜித் மாதிரி கார் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறோம்? இங்கே அப்படி ஆசைப்பட்டால் கூட முடியாது. ஏன்னா அது பெரிய பணக்கார விளையாட்டு. அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்கணும்னாலே நம்ம அதுக்கு சில தொகை கையில் இருந்தால் தொட்டே பார்க்க முடியும். இல்லையா? இப்போ ஒரு கார் ரேஸு சென்னையிலே நடக்குதுன்னு வைங்க. இந்த இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே நடக்குதுன்னே வைங்க. யார் வேணாலும் உள்ளே போயிட முடியுமா? அதுக்கு டிக்கெட்னு ஒன்று இருக்குல்ல, அது குறைந்தபட்சமாக 5000 இருக்கும். அப்போ எல்லாராலையும் போக முடியாது இல்லை. அதுக்கு சொல்ல வர்றேன் நான். அப்படி ஒரு பணக்கார விளையாட்டை பற்றி நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஆனால் அதில் சொல்கிறாரு ரங்கராஜ் பாண்டே, அஜித்தினுடைய குரலில் அதை போடுறாரு. அதை நம்ம கேட்டுட்டு அமைதியாகிட்டோம். அதுக்கப்புறம் பாண்டே சொல்கிறாரு, அஜித் என்கிட்ட இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு கொஞ்சத்தை சொல்கிறாரு. அதில் தான் இதெல்லாம் வருது. விஜய் அஜித் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு எப்போவுமே நான் நல்லது தான் நினைப்பேன், எனக்கும் அவருக்கும் சண்டையை மூட்ட முயற்சி பண்ணுறாங்க ஒரு சிலர்னு குறிப்பிடுறார். ஸோ அதுதான் பாண்டே சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த குரல் பதிவு அப்படியே அஜித் சொன்ன வெர்ஷனையே போட்டாருன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அது போடுவாரான்னு நமக்கு தெரியல. அதுலேயுமே சில குளறுபடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அஜித் அவர்களை பேசுனதை வச்சு இவர் வந்து டப் பண்ணி, அதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணி தானே போட்டிருக்காருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது அஜித் தான் உண்மையாக சொல்லியிருக்காராங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? இல்லை, அதுக்கு தான் அஜித் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப கிளவராக ஒரு வேலை பார்த்துருக்கிறார். அஜித் எங்கிட்ட சொன்னார் ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்தை இங்கே முன் வச்சாருன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாண்டே சொல்கிற பல கருத்துக்கள் வலதுசாரி சிந்தனை உள்ளதாக இருக்குது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது, அஜித் எழுதிட்டு வந்து அரசியலில் விட்டுற போகிறாரோ என்னமோங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதை சுரேஷ் சந்திராவை விட்டு ரீபோஸ்ட் பண்ண சொல்கிறாரு ட்விட்டரில். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவருடைய மேனேஜரே அதை ரீபோஸ்ட் பண்ணுறாருன்னா அப்போ அஜித் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பட் இவ்வளோ மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, கொடுக்கணும்னு நினச்சாலும் அது வெளிப்படையாக கொடுத்துட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன அதில் மூடு மந்திரம்னு தெரில. இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் அவர்களோட இன்டர்வியூ பார்த்தா ரொம்ப ரேராக கொடுக்குறாரு. அதுவும் நம்ம இதில் கொடுக்க மாட்டார், ஹாலிவுட்டில் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் ரேராக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதுக்கான அந்த இன்டர்வியூ கொடுத்தாலுமே அதுலேயும் திரு விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்காரே சார். இல்லைங்க, விஜயை பற்றி பேச வேண்டிய தேவை இருந்ததுனால பேசிட்டார். அவர் வந்து ஏற்கனவே ஆங்கில ஊடகத்தில் கொடுக்கும்போது இந்த கரூர் சம்பவம் அவர் மனசை உறுத்தியிருக்கு. அப்போது அதுக்கு தனி மனிதன் காரணம் கிடையாது, நம்ம இந்த சமூகமும் காரணம், ஊடகங்களும் ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை இன்னும் வந்து என்லார்ஜ் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நான் ரசிகர்களை குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா ரசிகர்களை விட மோசமாக இங்கே ஊடகங்கள் இருக்குது. எங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த உயிரற்ற உடலை இவங்க போட்டி போட்டு காமிச்சு என்ன பண்ண போகிறாங்க, ஆனாலும் அப்படியே உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கி வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இத்தனைக்கும் யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க, அது அவருடைய தனிப்பட்ட பிரைவசி, அங்கே யாரும் நீங்கள் வந்து கேமரா தூக்கிட்டு வராதிங்கன்னு சொன்ன பிறகும் சில பேர் போய் நின்னாங்கன்னா அதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? அவர் வந்து உள்ளபடியே அஜித் வந்து வாயை திறந்து அவ்வளோ பேசுவார். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அஜித் எவ்வளோ பேசுவார்னு. அவரெல்லாம் நிஜமாக மனம் விட்டு பேசினாருன்னு வைங்க, காது கொண்டு கேட்க முடியாது. என்ன பேசுவார் அதை நம்ம சொல்ல முடியுமா? அவர் அப்படி பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவருடைய வயது பக்குவம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த உயிரற்ற உடலை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஏன் இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பழைய அஜித்தாக இருந்தால் இவங்கெல்லாம் போனதுக்கு வேறு ஒன்று நடந்திருக்கும். வராதுன்னு சொன்ன பிறகு ஏன் கேமரா தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள்? ஏங்க ஒரு மனுஷன் அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவர் அழறதுக்கு உரிமை இல்லையாங்க? கதறி அழணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? அந்த கண்ணில் போய் ஒரு குளோசப் வச்சிங்கன்னா அதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது உண்டா? இங்கே அதை பல பேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அறிவும் வெக்கமும் இல்லாமல் ஒரு கூட்டம் அதை தொடர்ந்து இங்கே பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை அவர் நாகரிகமாக சொல்லி பார்த்துட்டாரு. கேட்கலங்கிறது தான் அவர் மறுபடியும் பதிவு பண்ணுறார். ரசிகர்களை நம்ம குறை சொல்கிறோம், கூட்டமாக வந்தான் உழுந்தான் செத்தான்ட்டு. ரசிகனை விட மோசமாக ஊடகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். அதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது, அனுபவித்தவர் அவர். அதனால் அஜித் வந்து
விஜய்க்கு ஆதரவான மனநிலை இப்போ எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் சொல்கிறாரு, நான் அவருக்கு நல்லதை தான் நினைப்பேன்னு சொல்கிறாரு. இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய அடிதடி அசிங்கமே கிடையாதுங்க. மோதல் பெரிய ஏன்னா சோசியல் மீடியாவில் இவங்க 2 பேரும் பேசுகிற ஸ்லாங் இருக்குல்ல, கேட்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் பேசி அசிங்கப்பட்டு பல ஊர்களில் வெட்டுக்குத்தெல்லாம் நடந்திருக்கு 2 ரசிகர்களுக்கு நடுவில். ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காலம் போன காலத்தில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது. இப்போ ரஜினி வந்து குடின்னு குடித்தார் எல்லா படத்துலையும். தம்மு சிகரெட்டு குடி எல்லாம் நான் ரஜினி நினச்சிட்டா எல்லாம் குடித்தா வீணாக போனால் குடல் வந்து பாதி பேர் செத்தா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு குடிக்காதீங்க. எத்தனை வயசில்? இதைத்தான் இப்போ அஜித்தும் பண்ணுறாரு. நீங்கள் எப்போ அதை சொல்லியிருக்கணும்? அஜித் விஜய்க்கு நான் நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்? இப்போ வந்து சொல்கிறீங்கன்னா அவர் சினிமா விட்டு போகிறாரு, இனிமேல் அவர் எதிரி கிடையாது நமக்குன்னு நினச்சிட்டு ஒரு கருத்தை சொல்கிறது இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அசிங்கமாக. பட் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் சரி இருக்கா தவறு இருக்கான்னு அவங்களே தெரியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார், அந்த இன்டர்வியூவில் வந்து அதாவது அஜித் அவர்கள் பேசியிருக்க விஷயத்தில் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து தமிழன் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டோட பின்னணி என்ன சார்? தமிழன் இல்லை தானுங்க அவர். இல்லை, ஆனால் அவருமே கொஞ்சம் காலம் கழிச்சு எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்கிற மாதிரி சொல்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே தமிழர்கள் இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம சீமான் சொல்கிறத கேட்டுப்போம். ஆனால் எல்லாரையும் வாழ வைக்கிற தமிழ்நாடு இது. அதனால் இங்கே ஒரு பிரிவினையோ நீ இன்னார் தானேலாம் பார்க்குற வழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பியாக நினச்சிட்டு போகிற ஒரு வழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி டாப்பில் வச்சுருக்கிற எல்லாருமே வேற்றுமொழியை சேர்ந்தவர் தான். இப்போ ரஜினி என்ன தமிழர்? அவர் எங்கேயோ பிறந்தவர், மராட்டியர் அவர். ஆனால் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல. எப்பயாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேறன்னு நம்ம நினச்சிருக்கோமா? கிடையாது. ஸோ அது மாதிரி அஜித்தையும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து ஏன் ஒரு பிராண்டை தூக்கிட்டு வரீங்க? நான் தமிழன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர், நாங்கள் அப்படி தான் உங்களை நினைக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது தான் சந்தேகம் வருது, எதுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க? இன்னொன்று இங்கே அதை அனலைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். அவங்க அப்பா இவர், அவங்க அம்மா இவர் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காதில் வாங்கிட்டு போங்க. எவ்வளவோ விஷயங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டுருக்கிற ஆள் தானே நீங்கள். இது எதுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு நான் தமிழன் என்று நிரூபிக்கவே முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் தமிழன் இல்லையா? ஆனால் அந்த விவாதம் வேணாங்கிற, அந்த விவாதத்தை ஏன் அஜித்தே துவங்கி வைக்கிறாருங்கிறேன். அது அவசியம் இல்லைல்ல. அஜித் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ரேஸ்லேயும் கவனம் செலுத்திட்டு, இன்னொரு பக்கம் ஷூட்டிங்லேயும் கவனம் செலுத்திட்டு இருக்கு. அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? அடுத்த படத்துக்கான அப்டேட்டு வரலை, தள்ளி போயிட்டுருக்கு. அது காரணம் என்னென்னா, அவர் கேட்குற சம்பளம் ஒன்று, இன்னொன்று அவர் அண்மை காலமாக பேசுகிற சில விஷயங்கள். இப்போ எந்த ரசிகனையும் நான் வந்து என் படத்தை பாருங்கலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள், இல்லைன்னா போங்கலாம் சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னார்னா இவரை நம்பி எப்படி பணத்தை போடுவாங்க? ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, இது அஜித் சார் படம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தானே ஒரு பணத்தை போட்டு வராங்க. நீ பார்த்தா பாரு பாக்காட்டி போன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒரு ஆள் பணத்தை போடுவாருங்க? கடன் வாங்கி தானே போடணும். அப்போது யோசிக்கிறாங்க எதுக்கு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஹீரோக்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பலன் நிறைய இருக்குது. நீங்கள் அது மாதிரி விட்டத்தியாக பேச முடியாது. உங்கள் ஸ்போர்ட்ஸை பேசிட முடியுமா? உங்கள் கார் ரேஸை நீ வந்தால் வராட்டிப்பா நான் பாட்டை ஓட்டிகிட்டு போவோன்னு சொல்ல முடியுமா? அப்போ சினிமா மட்டும் ஏன் 2ஆம் தரமாக பார்க்குறீங்க? இங்கேருந்து போனவர் தானே நீங்கள். இது கொடுக்குற காசை வச்சு தானே அங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் இதை வந்து அப்படி 2ஆம் பட்சமாக பார்க்கணும்? இதுவும் உங்களுக்கு ஒரு கண்ணு தானே. இதையும் பாருங்கள், நல்ல படமாக நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு நான் ஒரு படத்தை கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நல்லவர்கள் என் படத்தை பாருங்கன்னு தானே சொல்லணும். நீ பார்த்தா பாரு பாக்காட்டி போங்கிற ஒரு மனநிலையில் பேசும் பொழுது அப்போது தயாரிப்பாளர்கள் யோசிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அவர் சினிமாவை பற்றி அவரே அக்கறைப்படல, நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எப்போ அந்த படம் பண்ணுவாருன்னு அவருடைய முழு அக்கறையும் கார் ரேஸில் தான் இருக்குது. ஓகே சார், கருப்பு படத்தோட பற்றி எந்த விதமான அதோட ரிலீஸ் தேதியை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லாமல் இருக்குது. அது எப்போ ரிலீஸ் என்னன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நாளில் படப்பிடிப்பு துவங்கியிருக்கு. ஒரு 13 நாள் பெண்டிங் இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு 3 நாள் பேட்ச் ஒர்க் இருந்துச்சு. 16 நாள் ஷூட்டிங் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை முடித்த பிறகு தான் அவங்க ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க. எப்படியும் ஏப்ரல் மே தான் ரிலீஸ் ஆகும். ஓகே சார், கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் இரவு 7 மணிக்கு. இணையுங்கள்.